Hello everyone, Sastra University Engineering Admission Updates 2025. இந்த வீடியோவில் BTech and 5 years integrated MTech ப்ரோக்ராம்கான fee structure எந்த மாதிரியான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது டிபார்ட்மெண்ட் வைஸ் தென் அடிஷ்னலான சம் ஃபேக்ட்ஸை இந்த யூனிவர்சிட்டியை பற்றி எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ இன் டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் திஸ் வீடியோ சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் மெயின் கேம்பஸை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் பிரான்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர், செகண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் நெட்வொர்க்ஸ், தேர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐடிஎஸ், ஃபோர்த் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி, ஃபிஃப்த் கோர்ஸ் Computer Science Engineering with specialization of IoT and Automation. Okay, இவ்வளோ தான் சிஎஸ்சி பிரான்ச்சஸில் இருக்க கோர்சஸ். நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ as a core branch. Second course electrical and electronics engineering with specialization in smart grid and electric vehicles. Third course electronics and computer science engineering, and that is third course electronics and computer engineering. Fourth course electronics and communication engineering, அதான் EC in ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. Fifth course electronics and communication engineering with specialization of cyber physical systems. Sixth course electronics and instrumentation engineering. Seventh course robotics and AI. Eighth course electronics engineering in VLSI design and technology. இதுதான் ட்ரிபிள் இயில் இருக்கிற கோர்சஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர், செகண்ட் கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங், தேர்ட் கோர்ஸ் மெக்கட்ரானிக்ஸ், ஃபோர்த் கோர்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஐடி, செகண்ட் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ரெண்டு கோர்சஸ் மட்டும்தான் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பயோ டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் biotechnology, second course bioengineering, third course bioinformatics, then 5 years integrated MTech courses எல்லாமே பயோ டிபார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் MTech biotechnology with 5 years integrated, செகண்ட் கோர்ஸ் MTech medical nanotechnology, அதுவும் 5 years integrated கோர்சஸ் தான். ஸோ இந்த டோட்டலாக இந்த ரெண்டு கோர்சஸ் மட்டும்தான் 5 years integrated சாஸ்திராவில் அவைலபிளாக இருக்குது மெயின் கேம்பஸில். லாஸ்ட்டாக கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் சொன்ன கோர்சஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோர்சஸ் மட்டும்தான் சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் 2025க்கு கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பிடெக் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஜென்ரலாக இன்ஜினியரிங்க்கு பார்த்திங்கன்னா 4 years இருக்குது, அப்படின்னா 8 செமஸ்டர்ஸ் மொத்தம். ஸோ டியூஷன் ஃபீஸ் ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 85,000 கிட்ட வரும். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர்லேருந்து ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் ஃபீ அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு ஆனம்க்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அடிஷ்னலான ஃபீஸ் தான். அந்த 85,000 அப்படிங்கிறது மட்டும் டியூஷன் ஃபீஸு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சாஸ்திராவில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாஸ்திராவில் என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம். நான் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ காலேஜ் ரிலேட்டடாக என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் சாஸ்திரா பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.